வெறும் 2 ஸ்பூன் நெய் இருந்தா போதும். இந்த அழகான குண்டு குண்டு ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அது கூட முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், தேவைப்பட்ட பாதாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நான் இன்னைக்கு ஒரு 1 கப் ரவை எடுத்து வதக்கிட்டேன். ரவையோட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தெடுத்தா போதும். அது கூட ஒரு 1 கப் அளவுல, அதாவது ஒரு சில் தேங்காய், அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸியில போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 3/4 பங்கு அளவுல ஜீனியும் சேர்த்து, ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 6 செகண்ட்லேயே ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி கேசரி தான் செய்வீங்க, ரவா லட்டு வராது. அதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து ஊற்றி நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை உடையாமல் கொஞ்சம் அழகாக அமுக்கி பிடிச்சோம் அப்படின்னா உடையாது, அழகாக வரும். எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். குயிக்காக செஞ்சிடலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நீங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட்டு கடையில் போய் நல்லா கெட்ட எண்ணெயில் செஞ்ச ஸ்வீட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. அது போங்க அவங்களுக்கு ஒரு 10 minutes நம்ம செலவு பண்ணி செய்யறது அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.